70 வயது நிறைந்த பூவாம் என்ற அந்த நாட்டு சகோதரர் ஒருவர் எங்களோடு இருந்தார். அவர் சொன்னார், பிரதர், எனக்கு வயது நன்றாக ஞாபகம் ஒரு வேளை 14ஆக இருக்கலாம். என்னுடைய 5 வயதில் என் தாய் இழந்தேன். எனக்கு பிறகு 4 சகோதர சகோதரிகள் உண்டு. எங்கள் தந்தை தான் எங்களை தாய் போல போற்றி வளர்த்தார். ஆனால் திடீரென்று அவரும் மரித்து போனார். எனக்கு ஒன்றும் புரியவில்லை. அவருடைய உடலை பெட்டியில் வைத்து அடக்கம் செய்வதற்காக குழியை தோண்டி வைத்திருந்தார்கள். பார்த்து கொண்டிருந்தேன். என்னுடைய தகப்பனாரையே அடக்கம் பண்ண போகிறார். இனி என் கதி என்ன? என் 4 சகோதர சகோதரிகளின் கதி என்ன? ஒன்றுமே எனக்கு விளங்கவில்லை. I was just a young boy. அப்பொழுது எங்கிருந்தோ ஒரு அசரீரி குரல் ஒலித்தது. ஆங்கிலத்தில் அது பேசியது. மச் மோர் பியாண்ட். என் அன்பு மகனே, உன்னுடைய தகப்பனாரின் உடல் இன்னும் சிறிது நேரத்தில் அடக்கம் பண்ணப்படலாம். இதோடு உன் வாழ்க்கை முடிவடைந்து விட்டது என்று எண்ணாதே. இன்னும் நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம். இன்னும் நீ பார்க்க வேண்டிய காரியங்கள் ஏராளம். ஐயா, அந்த நேரத்தில் எனக்கு ஒன்றுமே விளங்கவில்லை. ஆனால் நாட்கள் கடந்தன. ஆதியாகமம் 17:1 எழுதியிருக்கிறது போல, ஆபிரகாம் 99 வயதான போது கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. இதற்கு வேதாகமத்தில் எல்ஷதா என்ற பெயரை கொடுத்து எழுதப்பட்டிருக்கிறது. நானே உனக்கு தாய், நானே உனக்கு தகப்பன். நானே உனக்கு தாய், நானே உனக்கு தகப்பன். அப்படித்தான் ஆபிரகாமுக்கு இருந்தார். அப்படித்தான் இந்த மிஸ்டர் பூவாமுக்கு இருந்து தேவன் அவருக்கும் அவருடைய அந்த 4 சகோதர சகோதரிகளுக்கு உதவி செய்தார். அன்று